வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டீமன் ஸ்லேயர் அஷிரா ட்ரைனிங் ஆர்க் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீட்டு இந்த கதைலாம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு சோலோ லெவலிங் சீசன் 2 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜுஜுட்சு கைசன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறமாவும் விட அதுவும் நம்ம பார்த்துன்னு வரலாம். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க, அப்படி இல்லைனா இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலனா நம்ம சேனலில் விடுற மற்ற அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அஷிரா டீமன்ஸ்லாம் தேடி வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு அஷிரா பேர் வந்துட்டு ஒபானி இகோரோ. ஸோ இவர் வந்துட்டு செர்பண்ட் அஷிரா. ஸோ அதாவது இவருக்கு வந்துட்டு ஸ்னேக் தான் வெப்பனு. அதேமாதிரி இன்னொருத்தர் பேர் என்னன்னா செனமே ஷினாகௌரா. இவர் வந்துட்டு விண்ட் அஷிரா. ஸோ இவங்க 2 பேரும் கூட ஒரு 2 அசிஸ்டண்ட்டை கூட்டுன்னு இங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் போட்டு தரலான்ட்டு வந்து இருக்காங்க. அந்த விண்ட் அஷிரா வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு பெரிய வீடை பார்க்குறான். ஸோ இது என்ன இடம்னு கேட்குறான். அப்போ அந்த செர்பண்ட் அஷிரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ரொம்பவே பயங்கரமான இடம். ஸோ இது வந்துட்டு அப்பப்போ அது இடத்த மாற்றிக்கும். இந்த செர்பண்ட் அஷிரா என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கும் ஒரு உமன் வந்து காண போயிருக்காங்க. ஸோ இவனுக்கு தான் தூக்கின்னு வந்திருப்பானுங்கன்ட்டு பேசின்னு இருக்கும்போது அங்கே ஒருத்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த உமனை தூக்கிட்டு போயின்னு இருக்கான். ஸோ இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு வேகமாக அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. இதோட உன் கதை முடிஞ்சதுலான்ட்டு அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா, இவனுங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற அஷிராக்கெலாம் ஸ்கெட்ச் போட்டு உன் கதை முடிஞ்சதுடான்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு தலை வரான். ஸோ அங்கே இருக்கிற அந்த 2 அஷிராவும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா டிமென்ஸையும் பழந்து எடுக்கிறாங்க. கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் 2 பேரும் சேர்ந்துட்டு கொஞ்சோண்டு பயந்து தான் நிற்கிறானுங்க. ஸோ இவனுங்க எல்லாருமே ஒரு வழியாக அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போயிடுங்க, நானும் விண்ட் அஷிராவும் பார்த்துக்கிறோன்ட்டு அந்த செர்பண்ட் அஷிரா சொல்கிறான். இவனுங்களும் இங்கேருந்து போயிடறானுங்க. உடனே அவன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு புரியலை. ஸோ நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கும்போது விண்ட் அஷிரா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குனு அங்கே வந்து ஜம்ப் பண்ணி மேலே வந்து பார்க்கும்போது நிறைய டீமன்ஸ்லாம் அப்படியே உட்காந்து இருக்கானுங்க. ஸோ அவர் வந்துட்டு அவரோட விண்ட் பிரீத்திங் டெக்னிக்கோட செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அடுத்து வந்துட்டு பின்னாடியே இன்னும் இருக்கிற டீமன்ஸ்லாம் இவர் அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு செர்பண்ட் அஷிரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட டெக்னிக்கான செர்பண்ட் பிரீத்திங்கோட 5th ஃபார்மை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு நான் உன்னை ஹெல்ப் கூப்பிடல, நீ என்ன ஹெல்ப் கூப்பிடலன்னு பேசினேன் ஒன்றை கடத்தின்னு வந்தா இல்லையா, அந்த டீமனை தேடி போயின்னு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் வந்துட்டு நிறைய டீமன்ஸ்லாம் வராங்க. இவருமே வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயினே இருக்காரு. ஸோ இவங்க மேலே அந்த ரூஃப் டாப் நிறைய டீமன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ விண்டும் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு அந்த டீமனெல்லாம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு அந்த லேடியையும் அவனையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்பிடுறாரு. ஸோ இங்கே இருக்கிற அந்த விண்ட் அஷிரா என்ன பண்ணுறாருன்னா, அவரோட விண்ட் பிரீத்திங்கை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸையும் ஒரே ஃபார்ம்லேயே போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இவனுமே அதை பார்த்துட்டு, நீ உண்மையிலுமே பலசாலி தான், உனக்கு இந்த பொண்ணு வேணும்னா இதை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கி போகிறாரு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல செர்பண்ட் அஷிரா வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ இவனுக்கு 2 பேரும் மறுபடியும் அவனை தொட்டின்னு போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு இவனுக்கு 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே குதிச்சிடறானுங்க. இவன் கரெக்டாக உள்ளே குதிச்சதும் அந்த இன்ஃபினிட் கேஸ்டல் இருக்கும் இல்லையா, ஸோ எல்லா டீமனும் சமன் பண்ணி வந்து பேசுவாங்களே, ஸோ அதுக்குள்ளே அவங்க குதிச்சிடறான். இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு, என்னடா இடம் இது, சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு விண்ட் அஷிரா வந்துட்டு அவனை போட்டு தள்ளதுக்காக கத்தியத்தை அவன் நெஞ்சில் இறக்க போகும்போது கரெக்டாக ஒரு கிளாப் சவுண்டு. அதை கேட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறது எல்லாமே மறுபடியும் பழைய நிலந்து வந்தது. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஸோ அப்படியே அந்த இடத்துல இந்த சீனை முடிக்கிறாங்க. ஸோ முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் வந்து ட்ராவல் பண்ணி இருக்கா. ஸோ இப்போ அந்த டீமன் ஸ்லேயர்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட மாஸ்டரை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட மாஸ்டர் யாருன்னா ஷினோபு கோச்சுன்ற ஒரு அஷிரா தான். ஸோ இவங்க வந்துட்டு இன்செக்ட் அஷிரான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பவர் என்னன்ட்டு அடுத்து வர பயிற்சியில் பார்க்கலாம். ஸோ அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், டோக்கிட்டோ காஞ்சிரோ கமாடோ இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த இடத்துல 2 அப்பர் ரேங்க்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்க் நடந்தது. ஸோ அதில் வந்துட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நெசுக்காவும் வந்துட்டு போன எபிசோட் லாஸ்ட்டில் சன்னு படப்பட செத்துடுன்னு நினச்சின்னு இருக்கும் போது அவளுக்கு வந்து சன்லைட்டு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கல. ஸோ அவள் வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் மாதிரி சன்லேயும் வாக் பண்ண வந்துட்டு கற்றுக்கினான். ஸோ இதை தேடி கண்டிப்பாக வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த முசன் குபிட்ஸ் இருக்கான் இல்லையா, ஸோ இந்த எல்லா டிமென்ஸ்லேயும் ஹெட் ஒருத்தவன். ஸோ அவன் கண்டிப்பாக வந்துட்டு நெசுகாவை தேடி வருவான். ஸோ ஒரு வேளை அவன் வந்துட்டு நெசுகாவை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பவரை எடுத்துக்கினானா அவனோட ஆதிக்கம் சன்லேயும் வந்துட்டு தொடரும். ஸோ இப்போ அவனால் வந்துட்டு சன்னில் வெளியே வர முடியாது. இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இந்த பொண்ணோட பவர் அப்சர்வ் பண்ணானா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு திண்டாட்டமாக போயிடும். ஸோ நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே பேசின்னு இருக்கும்போது இந்த அஷிரா இருக்காங்க இல்லையா, இன்செக்ட் அஷிரா என்ன சொல்கிறாங்கன்னா, அஷிரா மீட்டிங்க்கு நான் போகிறேன், அது வரைக்கும் நீ வந்துட்டு நெசுகாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே சாஃப்டானவங்க, பார்த்துக்கோன்னு சொல்லாமல் நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஸ்பை வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த 2 டீமன்ஸையும் எடுத்தது நம்பவே முடியல, ரொம்பவே வந்துட்டு பெருமையாக இருக்குது. நான் அவங்க பேசணும் போது எனக்கான கஷ்டமாக இருக்குது, அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இருக்கும்போது அவன் அப்போ தான் அங்கே ஒரு சீக்கிரட்டை சொல்கிறான். அங்கே இருக்கிற கிராப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு எம்டியாக ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்துட்டு, அதாவது இந்த டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் இவங்க வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் அவங்க லொக்கேஷன் அவங்க வந்துட்டு மாற்றிக்கினே இருப்பாங்கன்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசினே இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு வழியாக வந்துட்டு அந்த அஷிரா மீட்டிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே சண்டை போட்டாங்க இல்லையா அந்த செர்பண்ட்டும் விண்டும், ஸோ இவங்களும் இங்கே வந்துடுறாங்க. இவங்க பேர் வந்துட்டு முச்சுரி காஞ்சோரி. இவங்க வந்துட்டு லவ் அஷிரா. ஸோ இவங்க ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதேமாதிரி இவன் பேர் வந்துட்டு முச்சிரோ டோக்கிட்டோ. இவன் வந்துட்டு மிஸ்ட் அஷிரா. ஸோ இவன் வந்துட்டு செர்பண்ட்டு இப்போ நம்ம பிகினிங்லேயே பார்த்துருக்கோம்.
ஸோ இவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்துட்டு கொஞ்சம் பழைய காலத்து அஷிரா. இவர் வந்துட்டு ஸ்டோன் அஷிரான்னு சொல்லுவாங்க. இவர் பேர் வந்துட்டு கெயோமி ஹிமேஜிமா. ஸோ இவரோட பவர் என்னன்றது இனி வர எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். இவர் வந்துட்டு வாட்டர் அஷிரா. இவர் பேர் வந்துட்டு கியூ டோமியாக்கா. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு வழியாக லீடர் வந்துட்டாரா, நம்ம இந்த மீட்டிங்கை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு நம்மளோட குறையெல்லாம் சொல்லி பேசலான்ட்டு இவங்களாம் இங்கே பேசினு இருக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா லீடர் வரல. ஸோ அவரோட ஒய்ஃபான ஆப்னே உபியாஸ்கி தான் வராங்க. ஸோ அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு கயாகாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன், அதாவது இந்த லீடரை இவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரீசனும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீவராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற மீட்டிங்லாம் அவரால் அட்டன் பண்ண முடியாதான்னு தெரியல. ஸோ என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விவரத்தை சொல்லி நம்ம தான் இதுக்கு பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு சரி அவர் வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க, அவர் வந்துட்டு ரொம்பவே பண்ணியிருக்காரு, ஸோ அவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசின்னு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவங்க அந்த மீட்டிங்கில் என்ன பேசிக்கிறாங்கன்னா நெசுகாவை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்தமாதிரி நெசுகா வந்துட்டு இப்போ சன்லைட்லேயும் வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு வந்துட்டு அந்த பவர் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு அழியிற மாதிரியும் தெரியல. ஸோ இது வந்துட்டு அந்த முசனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் நெசுகாவை தேடி தான் வருவான். மற்ற எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நெசுகாவை கண்டிப்பாக தேடி வருவான்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும். 4-4-5 கூட சண்டை போடும்போது காஞ்சிரோவுக்கும் டோக்கிட்டோவுக்கும் வித்தியாசமான ஒரு மார்க் வந்ததை நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்னது மார்க்கான்ட்டு யோசிச்சுட்டு அப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இந்த மாதிரி செங்குக்கு பீரியடில் ஒருத்தவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மார்க்லாம் வரும். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணார். அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முசன் வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ இவர் யாருன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்துட்டு இப்போதைக்கு அந்த முசன் குரூப்பில் அப்புறம் ஒன்றா இருக்கார். ஸோ அவர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவரை பற்றி இவங்க பேசின்னு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மார்க் வந்துட்டு ரொம்பவே லெஜெண்ட்ரி. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ யாருக்கு அந்த மார்க் வருமோ அந்த பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்களோட அந்த ரெசனன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பவர் மற்றவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரும்னு கிளியராக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே கூட இருக்கிற அவங்களோட பொண்ணு என்ன சொல்கிறேன்னா அது வந்துட்டு இந்த புக்கில் எழுதியிருக்கேன், நான் அதை பார்த்தேன்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது எந்த ஒரு அஷிராவும் இல்லை, இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது டான்ஜிரோ காமோடோன்றாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு காஞ்சிரோ டோக்கிட்டோ நீங்கள் 2 பேர் வந்துட்டு அந்த பவர் கிடச்சதுக்கப்புறமா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்றாங்க. அந்த லவ் அஷிரா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த பவர் எனக்கு கிடச்சதுக்கப்புறமா என் பாடி வந்துட்டு ரொம்பவே தின் ஆகிடுச்சு, அதாவது வெயிட்லெஸ் ஆகிடுச்சு. என்னால் என் இஷ்டத்துக்கு ஸ்வாடை வந்துட்டு ஸ்விங் பண்ண முடிஞ்சது. நான் எப்படி நினச்சனோ அந்த மாதிரிலாம் என் ஸ்வாட் வந்துட்டு போச்சு. ஸோ அப்படி இப்படின்ட்டு மிஸ்டர் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஏன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் எமோஷனலாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ரொம்பவே அந்த நேரத்தில் கோவமாக இருந்தேன். என்னோட லாஸ்ட் ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு மறுபடியும் வந்து போயிடுச்சு. ஹார்ட் வந்துட்டு 200 per minute துடிச்சுன்னு இருந்ததுன்னு சொல்கிறான். ஸோ இவனும் வந்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிறான். அதோட மாதிரி என் பாடி வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆச்சு, அநேகமாக அது வந்துட்டு 39 degree Celsius ஹீட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறான். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. எப்போ நீ எந்த அளவுக்கு தத்துவமாக சொல்கிறேன்ட்டு இன்செக்ட் அஷிரா கேட்குறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறான்னா நான் வந்துட்டு இது மாதிரி அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா என் டெம்பரேச்சரை செக் பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ எனக்கு அந்த பவர் கிடைக்கும் போது, அதாவது அந்த மார்க் கிடைக்கும் போதும் அந்த டெம்பரேச்சரில் தான் நான் இருந்துருப்பேன்ட்டு சொல்கிறான். ஸோ இவங்களும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமும் தள்ளி போக முடியாது. ஸோ ட்ரைனிங்கை சீக்கிரமாக ஆரம்பிங்க, எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ட்ரைனிங்கை முடிஞ்ச கையோட அந்த முசன்கிட்ட சண்டைக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவங்க இப்படியே பேசிட்டு இங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்து இங்கே இருக்கிறவங்களாம் பேசலான்ட்டு ரெடி ஆகும்போது அந்த வாட்டர் அஷிரா என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து கிளம்புறான். உடனே விண்ட் அஷிராக்கு கோவம் வந்துடுது. நீ ஏன் இங்கேருந்து போகிறேன், நம்ம இங்கே பேசணும்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் உங்கள் எல்லாரோட வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறான். உடனே விண்ட் அஷிராக்கும் அவனுக்கு வந்துட்டு லேட்டாக சண்டை மாதிரி வருது. லவ் அஷிரா என்ன சொல்கிறாங்கன்னா போவாத இங்கே இரு, எதுவும் சண்டைலாம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது அந்த ஸ்டோன் அஷிரா ஒரே ஒரு கிளாப் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிறாரு. ஜென்சு வந்துடுறான். தலைவன் வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கையில் இருக்கிற பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கும்போது ஜென்சு மண்டையில் பட்டுது. அவனும் வந்துட்டு பார்த்துட்டு என்ன ரொம்ப மிஸ் பண்ணிங்களான்னு கேட்குறான். இந்த பொண்ணுங்க வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு வந்துடுறான். ஸோ இவன் வந்துட்டு அவன்கிட்டே கேட்குறான் நீ என்ன மிஸ் பண்ணதானே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவளுமே சொல்லிடுறான். இவனுமே வந்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடறான். ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நெசுகா எட்டி பார்க்குறான். இவன் நெசுகா பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறான். ஷாக் ஆனே நெசுகா என்ன சொல்கிறான்னா வெல்கம் பேக்னு சொல்கிறான். இவன் அதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறான். ஏன்னா நெசுகா பேசவே இல்லையில்ல. ஸோ வாயில் எப்பயுமே வந்துட்டு அந்த பேம்புவில் கட் பண்ணி இவன் அட்டாச் பண்ணியிருப்பாரு. ஸோ இவன் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்க, நம்ம இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் இங்கே லூசுத்தனமாக பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ இவளுமே வந்துட்டு வெல்கம் பேக் இன்னோஸ்கேன்னு சொல்லிடுறான். வேறு கேட்டவுடனே தலைவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அவன் எங்கே இருக்கிறான், அவனை போய் சாவடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமாக பேசுகிறான். உடனே இங்கே இருக்கிற அந்த ஸ்பையும் வந்துட்டு டாஞ்சிரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா அந்த போர் ஹெட் எங்கே, அவனை வந்துட்டு நான் தேடி இருக்கிறான், ஆனால் அவன் ஆளையே காணோம். காலையில் அவன் என்ன பண்ண தெரியுமா, அவன் தங்கச்சி கூட இருந்துட்டு இன்னோஸ்கேன்ட்டு அவனோட பேரை அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருந்தான். ஆனால் அவன் வந்துட்டு வரவே இல்லை. இவனும் வந்துட்டு உடனே தெரியல, ரொம்பவே அவளை கன்ஃபால் பண்ணியிருந்தான். இவங்க இப்படி பேசி இருக்கும்போது இந்த இடத்துக்கு அகன்சுகா வராரு. ஸோ அதாவது டாஞ்சிரோவோட ஸ்வாடை ரெடி பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் தான் இங்கே வராரு. அவர் வந்துட்டு ரொம்பவே சிக்காக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்பவே அந்த ஸ்வாடுக்காக வாய்ச்சிருக்காருன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் ரொம்பவே வந்துட்டு அடிப்பட்டு வந்து நூலான மாதிரி இருக்காரு. தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து பார்க்குறான். பார்க்கும்போது அது ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை வந்துட்டு நல்லா பார்த்துப்பேன், பிளாக் கலர் வேறையா, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் அவரை வந்துட்டு ரொம்பவே ஏற்றி பேசின்னு இருக்கான்.
அதில் வந்துட்டு ஸ்லேன்ற வேர்டை பார்க்கலாம். ஸோ அந்த வேர்டை பற்றி என்னன்னு கேட்கும்போது ஸ்வோர்ட்மேன்லாம் இருக்காங்க, அவங்க பேரை வந்துட்டு பதிப்பாங்க. ஆனால் இங்கே இதை ரெடி பண்ணவர் வந்துட்டு அது கூட பண்ணல. இது வந்துட்டு இந்த ரேங்கிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடியே பண்ண ஸ்வாடு. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலானது, எல்லா கேமையும் போட்டு தள்ளிடும். ஸோ இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, தயவு செஞ்சு இதை எதையும் உடச்சிடாதன்ட்டு இவர் இதை பற்றி பேசினு இருக்கும்போது இவனு வந்துட்டு கண்டிப்பாக நான் பார்த்துமன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்கிறாங்க. ஈவினிங் வந்து போயிடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசினு இருக்கும்போது யுனோஸ்கே என்ன பண்ணுறான்னா விண்டோ உடச்சுன்னு பறந்து வந்து குதிக்கிறான். ஸோ அங்கே இருக்கிறவங்க கத்துறாங்க, ஏன்டா இந்த மாதிரி தொலை பண்ணுற, ஏன்டா விண்டோ உடச்சுன்னு வந்த, இங்கே இருக்கிறவங்க உன்னை மாட்டி விட்டு உன்னை உதவங்க பண்ணலான்னு சொல்லியிருக்கான். ஸோ இவனுமே என்ன சொல்கிறான்னா டான்ஜரோ கிட்ட ஸ்ட்ரென்தன் பண்ணும், வா போலான்ட்டு பேசினு இருக்கான். ஸோ இவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அந்த மீதி இருக்கிற அஷிராலாம் ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணிடுறாங்க. நாளுக்கு அப்புறமா அந்த அஷிரா ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜெனட்ஸும் வந்துட்டு ஒரு டான்ஜரோவை பார்த்துட்டு பேசினு இருக்கான். இந்த மாதிரி மிஷினுக்கு அனுப்புறாங்களா, ரொம்பவே கடுப்பாக இருக்குதுடா, என்னால் முடியலடா, நான் செத்துருப்பேன்டா, அப்படிடா இப்படிடான்ட்டு ஜெனட்ஸும் சொல்லின்னு இருக்கான். சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி அஷிரா ட்ரைனிங் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இருக்கும்போது டான்ஜரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்மளோட கஷ்டமானவங்க கிட்ட சண்டை போகிறது நமக்கு நல்லது தான், அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக வந்துட்டு அவன் வேறு மாதிரி பேசலாம். ஸோ இதை இவன் கேட்டதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ ஃப்ரெண்டே இல்லடா, இதுக்கடுத்து நீ வந்துட்டு என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கடிச்சிட்டு இங்கேருந்து அவன் போகிறான். இவன் வந்துட்டு தண்டர் பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த டீமனோட தலையை வெட்டியிருப்பான். ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த மாதிரி அதுக்கெல்லாம் என்ன தேங்க்ஸ் பண்ணதை நீ பண்ணதுனால என் மூடு வந்து இப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம், நீ பார்த்துவான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து போயிடறான். ஸோ அடுத்து இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ட்ரைனிங் நடக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணுறவர் வந்து யாருன்னா ரெங்கோக்கு தான். அதாவது முன்னாடி ஒரு ஃபேமஸான ஃபைட்டில் இந்த அப்பர் டீமன் கூட சண்டை போட்டார் இல்லையா, ஒத்த கையை வச்சுட்டு ஒரு செயினை வச்சுன்னு. ஸோ அவர் தான் இவர். ஸோ இவரும் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா கார்ப்ஸ்க்கும் வந்துட்டு ரன்னிங் ட்ரைனிங் தான் கொடுத்துன்னு இருக்காரு. ஸோ அதுக்கே இவங்க வந்துட்டு ரொம்பவே நூலாயிரானுங்க. அவங்க இருக்கிற அந்த 3 ஒய்ஃப், அவரோட 3 ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாதிரி நம்ம தான் வந்துட்டு இவங்களுக்கு எதனா பண்ணணும், ஸோ நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு விட இவங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு வந்துட்டு செஞ்சிடறாங்க. செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு ரெடி, எல்லாரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இவனு வந்துட்டு போய் சாப்பிடுங்கடான்றாரு. இவனு வந்துட்டு சாப்பாடலாம் வேணாம், எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. அவருக்கு ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவரும் அதை சாப்பிட்றாரு. வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒய்ஃப் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த அஷிரா ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு டோக்கிட்டோ இருக்கான் இல்லையா, அவனோட ஹை ஸ்பீட் மூவ்மெண்ட், அதாவது அவன் வேகமாக மூவ் பண்ணுறது எப்படி, அவன் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லவ் அஷிரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எப்படி வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு சண்டை போடணுன்ட்டு அவங்க சொல்லி தருவாங்க. இது வந்துட்டு செர்பண்ட் அஷிரா வருவான். அவன் வந்துட்டு எப்படி எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் இருக்கணும்ட்டு அவனும் சொல்லிக் கொடுப்பான். விண்ட் அஷிரா வருவான். இவன் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எப்படி நின்று சண்டை போடணுன்ட்டு இவன் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்துட்டு ஸ்டோன் அஷிரா வருவார். ஸோ இவர் தான் லாஸ்ட்டாகவும் வருவார். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க படிப்படியாக ஒரு ஆள்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும் போவாங்க. ஸோ இவங்க இது எல்லாத்தையும் கற்று முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்க ஆனால் இது எல்லாத்தையும் கற்றுனதுக்கப்புறமா ஒரு முழுமையான அஷிராவாக மாறிடுவாங்கன்ட்டு இவங்க பேசினு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆளாக காட்டும் போது ஒரு ஆளுக்கிட்டையும் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இவங்களால் வாட்ச் பண்ணவே முடியல. ஸோ அவங்களோட ஃபைட்டுக்கு ஈக்குவலும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி டான்ஜரோக்கும் வந்துட்டு நோட்டீஸ் வருது. ஸோ வாட்டர் அஷிரா வந்துட்டு ட்ரைனிங்கில் பங்கேற்கல, வந்துட்டு லேட்டாக ஸ்டார்ட் ஆகிறான். ஸோ அப்படியே நமக்கு வந்துட்டு அந்த லீடர் காகையா இருக்கார் இல்லையா, அவரை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட, நீ ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீ அவனை வந்துட்டு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறேன், இவங்க வந்துட்டு அது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படியே பேசினு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒரு லேடி வந்துட்டு ஏதோ ஒரு நோட்ஸ் எழுதினு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு வெளில இருக்கிற ஒரு காக்கா பறந்து வந்துட்டு அவங்க கிட்ட பேசுது, இந்த மாதிரி டமையோ எப்படி இருக்கிறன்ட்டு. அவங்க வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இந்த மாதிரி நீ உன் இடத்த அப்பப்போ மாற்றுவ, நீ ஒளிஞ்சு வரத்துல ரொம்பவே வந்துட்டு சிறந்தவ, ஆனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த காக்கா சொல்லுது. இவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச, அதாவது இவங்க யாருன்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நெசுகாவோட பிளட்டை பற்றி செக் பண்ணும்போது இவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நெசுகா வந்துட்டு பாதி டீமன் பாதி ஹியூமன் சொல்லிட்டு டான்ஜரோக்கு இங்கே கூட ஒரு 2 சண்டை நடந்திருக்கும். ஸோ அவங்க தான் இவங்க வந்துட்டு ஒரு சாதாரண காக்கா தான், ஆனாலும் நான் வந்துட்டு உங்கள் கூட இப்போ சண்டை போடவோ உங்களை எதுவும் துன்புறுத்தவோ நான் இங்கே வரல, நான் வந்தது வேறு விஷயமானு சொல்லிட்டு சொல்கிறேன். இவங்களும் வந்துட்டு என்ன விஷயமா இருக்கும், ஏன் இவன் வந்துட்டு நான் ஒரு டீமன் என்ன தேடி வந்துருக்கான்ட்டு இவங்க யோசிச்சுன்னு இருக்கும்போது அந்த காக்கா அப்போ தான் சொல்லுது, எங்கள் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் வந்துட்டு இந்த மாதிரி டீமனோட பாடியெல்லாம் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுவான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவ கூட சேர்ந்துட்டு நெசுகாவோட பாடியை செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், பிஎஸ்கே இடத்துக்கு வரணும், அதாவது டீமன் ஸ்லேயர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரணும். இவங்களும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அதாவது நான் வந்துட்டு ஒரு டீமன், நான் வந்துட்டு டீமன் ஸ்லேயர் இருக்கிற இடத்துக்கு வரணுமா, அதுவும் அவங்க கூட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோட் இங்கே முடிச்சிடறாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் வந்துட்டு ரொம்பவே லென்த்தாக இருக்குது. ஸோ ஆனாலும் எப்படியே பேசி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வர நாட்களில் இனி இருக்கிற எபிசோடையும் பேசி முடிச்சு டீமன் ஸ்லேயர் அஷிரா ட்ரைனிங்காக இருக்க கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற சீரிஸ்லாம் கொஞ்சம் பக்கத்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதனா அனிமி சீரிஸ் பார்க்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.